மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர் மின்வெட்டு நிறைய இடத்துல நடக்குதுன்னு பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் வருது. இந்த கம்ப்ளைண்ட்டு இந்த மின்வெட்டு இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இவங்க ஆட்சி அமைச்சு 1 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த மின்வெட்டு பிரச்சனை ஏன் வருது, எதனால் வருது? இப்போ வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. போன தடவை இவங்க எங்கெங்கே இந்த மின்வாரிய ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க, என்னென்ன ஜாயிண்ட் அடித்தாங்க, என்னென்ன அந்த டிரான்ஸ்ஃபார் பெட்டிகள்லாம் எங்கெங்கே மாற்றினாங்க, பூரா பழைய கால 10 வருஷம் 15 வருஷத்து பெட்டி. அந்த பெட்டி பூரா இன்றைக்கி நாசமாக போய் கிடக்கு. அந்த பெட்டியை மாற்றலை இவங்கெல்லாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மாற்றினாங்கன்னு தெரியல. அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபாரமாக இருந்தாலும் சரி, அந்த வயர் போகிற கனெக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து வெயிலில் வந்து தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, இந்த டிரான்ஸ்ஃபாரம் வந்து சரியான முறையில் பராமரிக்காமல் அங்கங்கே வந்து ஷார்ட் ஆகி ஒரு ஃபயர் ஆகுது. அது ஒரு பிரச்சனை. இவங்க மின்வாரிய ஊழியர் சரியான முறையில் வேலை செய்கிறாங்களா? இதுக்கெல்லாம் வந்து சரியான முறையில் அங்கே போயிட்டு அதிகாரிகள்கிட்ட சொல்லி இன்னொரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நாங்கள் செய்கிறோம்னு இவங்க கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியலை. இதெல்லாம் இவங்க கேட்டு இவங்களுக்கு சரியான முறையில் வந்து பொருட்கள் வாங்கி கொடுத்தா இவங்க அந்த மின்வாரிய ஊழியர்கள் அங்கே வேலை செஞ்சு அதை சரி பண்ணுவாங்க. இன்றைக்கி சும்மா ஒட்டு போட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு திரும்ப அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் லோட் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல லைட்டாக வந்து அது ஸ்ப்ளிட் ஆகல, அந்த இடத்துல திரும்பவும் ஃபால்ட் வருது. அந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்குது. சென்னையில் நிறைய இடத்துல நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பாக்ஸில் வச்சுருக்காங்களா, அந்த பாக்ஸில் துரு பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் திறந்து கிடக்கு. அதுக்குள்ளே கரண்ட் இருக்குது. குழந்தைங்கள்லாம் தொட்டால் என்ன ஆகும்? அதை ஒன்றும் யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே தான் கிடக்கு. பூரா பாதாள சாக்கடைகள்லாம் நிறைய இடத்துல திறந்து கிடக்கு, உடஞ்சி போய் கிடக்கு. அதெல்லாம் சரி பண்ணாமல் போன ஆட்சியில் வந்து எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க செஞ்சு வச்ச இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்ல முடியாது. இந்த மின்வாரிய ஊழியர்கள் வந்து சரியான முறையில் வந்து இதை பராமரிக்க தவறி விட்டார்கள் தான் நான் சொல்லுவேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மின்வெட்டுக்கு இதுதான் காரணம், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இவங்க சரியான முறையில் அதுக்குள்ளே ஜாமான் வாங்கி அதை பராமரிக்கவில்லை. அதை சரியான முறையில் ஒட்டு போடாமல் ஒரே ஜாயிண்ட் அடிக்காமல் அங்கங்கே ஒட்டு போட்டு வச்சுட்டு இப்போ வந்து அங்கங்கே பற்றிக்குது. வெயில் ஜாஸ்தி இருக்குது. வெயில் வந்து குறையிற மாதிரி தெரியல. வெயில் ஜாஸ்தி இருக்குது. பூமியோட வெப்பம் வந்து அதிகமாக அது அப்படியே திரும்ப வெயில் நைட்டு 1 மணிக்கு கூட 90 டிகிரி அப்படியே வெப்பம் அப்படியே நிற்கிது. இது வந்து இவங்க சரியான முறையில் வேலை பார்த்தா மட்டும்தான் இது வந்து சரியாவதற்கு சான்ஸ் இருக்குது என்று என்னுடைய ஒப்பீனியன். நன்றி, வணக்கம்.